ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பாருங்களா? பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையில்லோ வாக்கு தத்தம் செய்திட்டா. வார்த்தையில் உண்மையில்லோ வாக்கு தத்தம் செய்திட்டா. கலங்காதே திகையாதே ஜெயம் மீது உன்னை காத்திடுவா. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடு. One more time. பூமி எல்லோரும் கம்பீரமாகவே பாடு. சாரோனின் ரோஜா இவர் பள்ளத்தாக்கின் லீலி. சாரோனின் ரோஜா இவர் பள்ளத்தாக்கின் லீலியே. பரிசுத்த நேசரவ 10,000 சேர்ந்தோ. பூமியின் எல்லோரும் கம்பீரமாய் அன்பில் இணையற்றவர். முற்றும் அழகுள்ளவர் அன்பில் இணையற்றவர். மதுரமாம் அவர் நேசம் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுமா. பூமியின் எல்லோரும் கம்பீரமாக வார்த்தையின் தேவனவர் வார்த்தையால் தாங்குபவர். வார்த்தையின் தேவனவர் வார்த்தையால் தாங்குபவர். சர்வத்தையும் தாங்குபவர். வார்த்தை உன்னை என்றும் தாங்கிடுமே. பூமியின் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே வார்த்தை உண்மையுள்ள வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்கு தத்தம் செய்திட்டா. வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்கு தத்தம் செய்திட்டா. கலங்காதே திகையாதே ஜெயம் இன்று உன்னை காத்திடுவா. பூமியின் கைத்தட்டி எல்லோரும் நல்லா கம்பீரம். கைய வந்து மடியில வச்சு தட்டக்கூடாது. தட்டுங்க பார்க்கலாம். பூமியின் குடிகளே எல்லோரும்
10,000 பேரில் சிறந்தோ பூமியின் எல்லாரும் பாடலாமா? பூமியின் குடிகளே முற்றுமழகுள்ளவர் அன்பில் இணையற்றவர், முற்றுமழகுள்ளவர் அன்பில் இணையற்றவர், மதுரமா அவர் நேசம் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே பூமியின் எல்லோரும் கம்பீரமா கம்பீர பூமி குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே இது பாடுறீங்களா? வார்த்தையின் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர், வார்த்தையின் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர், சர்வத்தையும் தாங்குபவர், வார்த்தை உன்னை என்றும் தாங்கிடுமே பூமியின் எல்லோரும் கம்பீரமா எல்லோரும் கெத்தா கெத்தா கை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய சபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமான தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் நான் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் இந்த காலை வேளையிலும் சபையோடு பேசக்கூடிய வார்த்தைகளை என் இருதயங்களில் விசேஷமாய் பாரப்படுத்தினபடியினால் இவைகளை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உண்மையாய் கேட்கிறவர்களுக்கு நிச்சயமா இந்த வசனம் பலன் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள், அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சபையோடும் ஜனங்களோடும் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்தது? பக்கத்துல ரெண்டு பேர் கை பிடிச்சு சொல்லுங்க. யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்தது? On whose account this evil will come on us? இந்த கப்பல் யாத்திரையில் பிரயாணம் செல்லுகிற ஒரு கூட்டம், கப்பல் யாத்திரையில் பிரயாணம் செல்லுகிறார்கள். பணம் கொடுத்து சுற்றுலாவுக்காக அநேகர் கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறவர்கள் உண்டு. தொழில் மார்க்கமாக கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் நினிவே பட்டணத்திலிருந்து தேவனுடைய கண்களுக்கு தப்புவிக்கப்பட்ட ஒரு மனுஷனும் கப்பல் பிரயாணத்தில் பிரயாணிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். கப்பலிலே குடிகாரர்கள் இருந்திருக்க கூடும், கப்பலிலே விபச்சாரம் செய்கிறவர்கள் இருந்திருக்க கூடும். சொகுசு கப்பல், டைட்டானிக் என்று சொல்லப்படுகிற கப்பலில் வெறுமனே ஜெபிக்கிறவர்களும் உபவாசிக்கிறவர்களும் அல்ல,
உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தான் கப்பல் பிரயாணத்தில் அதிகமாய் பிரயாணிப்பார்கள். அதுபோல் 8ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்பதாக இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது, இப்படிப்பட்ட கப்பல் யாத்திரையில் பிரயாணம் பண்ணும் போது ஒரு பெரிய ஆபத்து அவர்களுக்கு நேராக வருகிறது. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனமாகவே அந்த வார்த்தைகளை அவன் வாயிலிருந்து சொல்லுகிறான். யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது? இந்த சமாதானத்தோடு சொகுசோடு செல்லுகிற அந்த கப்பல் யாத்திரையில் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு எல்லாருடைய பேருக்கும் சீட்டு போட்டார்கள். ஆனால் சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பாரத்தோடு நம்மோடு பேசுகிற ஒரு விஷயம், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிடுகிறது? பட்டணங்களிலே, குடும்பங்களிலே, சபைகளிலே, உங்கள் தொழில்களிலே, நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று சொல்லி அவர்கள் சீட்டு போட்ட போது யோனாவின் பேரிலே சீட்டு விழுந்தது. யார் இந்த யோனா? வாசிக்கலாம் 8-9 வசனங்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பரலோகத்தின் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். நல்ல கவனிங்களே, இன்னைக்கு யார் நிமித்தம் ஆபத்து தெரியுமா? குடிக்கிறவர்களின் நிமித்தம் அல்ல, அல்லது புறஜாதிகளின் நிமித்தமாய் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், பயபக்தி உள்ளவர்களின் நிமித்தமாய்த்தான் ஆபத்துகள் வருகிறது என்று வேதம், பைபிள் predict very clearly. வேதம் அழகாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி தந்தபடியினால் தைரியமாய் நான் பேசுகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் நினைக்கிறோம், யாரோ ஒருவர் மூலமாய் ஆபத்து, ஏதோ ஒரு நபர் மூலமாய் ஆபத்து, ரட்சிக்கப்படாதவர்கள் மூலமாய் ஆபத்து, குடிக்கிறவர்கள் மூலமாய் ஆபத்து, விபச்சாரம் செய்கிறவர்கள் மூலமாய் ஆபத்து. இல்லை, சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தியாயிருந்த ஒரு எபிரேயன் மூலமாக கப்பலிலே ஆபத்து நேரிட்டது. ஓ யோனாவே, உன் நிமித்தம் இன்னொரு ஆபத்து வேண்டாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். ரஹமாஷியந்தலா ரஹஸ்மஹந்தலோ ஷந்தலசியந்தனா லிஹத்தஸ்மஹந்தனே. இந்த காலை ஆராதனையில் திட்டமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவஜனமே, தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட யோனாவே, எபிரேயனாய் அழைக்கப்பட்டவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவன, தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் நிமித்தமாகவே பட்டணத்திலே ஆபத்துகள் பெருகி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டவர்கள் நிமித்தமே ஆபத்துகள் வருகிறது. யார் நிமித்தம் இந்த ஆபத்துகள் நேரிடுகிறது? லார்ட், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிடுகிறது? தேசத்திலே அழிவுகள், தேசத்திலே விபச்சாரங்கள், தேசத்திலே தவறான மார்க்கங்கள் யார் நிமித்தம் ஆண்டவரை உண்டாகிறது? ரட்சிக்கப்பட்ட பயபக்தி உள்ள யோனாவின் நிமித்தம். ஒரு நிமிஷம் கண்களை மூட சொன்னா தயவு செய்து கண்களை மூடி வலது கரங்களை உயர்த்தி, எங்களுடைய ஆபத்துகளுக்கு, எங்கள் பட்டணத்தினுடைய ஆபத்துகளுக்கு, எங்கள் குடும்பங்களுடைய ஆபத்துகளுக்கு யாரோ ஒருவர் காரணம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் தான் பட்டணங்களுடைய ஆபத்திற்கு காரணம், நாங்கள் தான் தேசத்தினுடைய ஆபத்துகளுக்கு காரணம் ஆண்டவரே. கப்பலிலே குடிகாரர்கள், விபச்சாரம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையின் மேல் சீட்டு விழுந்தது, அவன் நிமித்தமே ஆபத்து உண்டாயிற்று. இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் சொல்லுகிறார், சபையே, உன் நிமித்தமாய் ஆபத்தல்ல, உன் நிமித்தமாய் ஆசீர்வாதம் வெளிப்படணும். கைகளை தட்டி சில நிமிடங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் கண்களை மூடி வாய்களை திறந்து, உன் நிமித்தமாய் ஆபத்து அல்ல, ஆசீர்வாதம் வெளிப்படணும். கைகளை தட்டி சில நிமிஷம் கேளுங்க. இதோ யோனாவே, உன் நிமித்தமாய் வந்த ஆபத்துகள் போதும், உன் நிமித்தமாய் ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. கரங்களை சச்சு ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். யார் நிமித்தமாய் இந்த ஆபத்து நேரிட்டது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எபிரேயன் என்று அழைக்கப்பட்டவன், வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள தேவனை தொழுது கொண்டவன்,
வேதம் சொல்லுகிறது, நீ எந்த தேசத்தான், நீ எந்த ஜாதியா, உன் கோத்திரம் என்ன என்று அவனை விசாரிக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நான் பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவனாலதான் ஆபத்துகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பயபக்தி உள்ளவர்களாலதான் ஆபத்து. யோனாவே, யோனாவே, உன் நிமித்தமாக ஏற்பட்ட ஆபத்துகள் இன்றோடு முடிய போகிறது. உன் நிமித்தமாய் உண்டான கலக்கங்கள் இன்றோடு ஓய போகிறது. தனி மனுஷன் நிமித்தமாய் ஒரு கப்பல் முழுவதும் கலக்கம் நேரிட்டது. தனி மனுஷன், தனி மனுஷன், சிங்கிள் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனுஷன் மூலமாய் ஒரு கப்பல் கலக்கத்தை சந்திக்க முடியுமானால், அதே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தனி மனுஷனை கொண்டு கப்பலை அமைதிப்படுத்தவும். யார் நிமித்தமா இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது? பட்டணத்தில் நடக்கிற அழிவுகளுக்கு யார் காரணம்? தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில யோனாக்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தில் வருகிற சில கலக்கங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வரும். கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் சொல்லுகிறேன், God is going to command every storm to morning. இந்த காலையில் சில யோனாக்கள் நிமித்தமாய் சில குடும்பங்களில் வந்த, இவ்வளவுதானா, இப்படித்தான் வேடிக்கை பார்ப்பீங்களா? உன் குடும்பத்தில் வந்த சில கலக்கங்கள், இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றெடுக்கிறவர்கள் தனிப்பட்ட நபர்களின் நிமித்தம் சில கப்பல்கள் சந்திக்கிற போராட்டங்கள் இந்த பகல் ஓய்கிறது. விசுவாசிக்கிறவங்க இந்த உபவாசத்தின் 16வது பகல் உன் குடும்பத்தில் யாரோ ஒருவர் நிமித்தம் உண்டாகிற கலக்கங்கள் இந்த பகல் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Holy Spirit is declaring, Holy Spirit is decree this anointing. கைகளை தட்டி லஹமஷியதனா லுஹரபஷகதனமா, ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை மட்டும் இந்த அபிஷேகம் வியாபரிப்பதாக. யார் நிமித்தம் அந்த ஆபத்து, யார் நிமித்தம் அந்த ஆபத்து நேரிட்டது? ஒரு மனுஷன் நிமித்தம். ஆமென் சொல்லுங்களேன். Only one man caused this much destruction. ஒரு ஆகான் மொத்த இஸ்ரவேலரையும் தோத்து போக பண்ணினார். தேவனுக்கு முன்பதாக நிமிர்ந்து நின்ற யோசுவாவை தாழ விழ வைத்த ஆகான் ஒரு மனுஷன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ராஜ்யத்தை அசைக்க முடியும் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. This is the prophetical declaration of the Holy Spirit. உங்க குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் நிமித்தம் இத்தனை வருஷம் உண்டான கலக்கங்களை கர்த்தர் இந்த பகல்ல முறிக்கிறார். நம்ப முடியுமா? இந்த தூத்துக்குடியை கலக்கின சில நபர்களை கர்த்தர் தொடுகிற பகல். நான் சொல்லியும் மனமாறுகிறதற்கு மனுஷன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருக்க மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. காரணம், உன் கப்பல்கள் அலக்களித்த அனுபவங்கள் முடிவுக்கு வருகிறது. நல்ல கைகளை தட்டி இந்த அபிஷேகத்தை உணர்ந்து கண்களை மூடி ரபபஷகரபசியந்தரே. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோனா 1:4. யோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கவனிங்கள், ஒரு யோனாவின் நிமித்தம் கப்பல் உடைந்து போகும் என்று சொல்லத்தக்கதாக கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஒரு யோனாவின் நிமித்தம், பல பேர் அல்ல, ஒரு யோனாவின் நிமித்தம். பிரதர்ஸ் கவனிக்கணும், ஒரு யோனாவின் நிமித்தம் கப்பல் உடைந்து போகும் என்று நினைக்கத்தக்க
பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஒரு மனுஷன் நிமித்தம் கொந்தளிப்பு, ஒரு மனுஷன் நிமித்தம் கொந்தளிப்பு. யோனாவே, ஒருத்தனால உன் குடும்பம் கொந்தளிச்சது இன்றோடு முடியட்டும். யோனாவே, உன் ஒருத்தன் நிமித்தம் பட்டணம் கொந்தளிக்கப்பட்டது, இன்றைக்கு முடிவு வரட்டும். சில யோனாக்களோடு கர்த்தர் இந்த காலை வேளையில் பேசுகிறார். வாலிப பிள்ளைகளாகிய யோனாக்களோடு கர்த்தர் பேசுகிறார். உன் நிமித்தம் உன் குடும்பம் உடைந்து போகத்தக்கதாக ஏற்பட்ட கொந்தளிப்பு இன்றைக்கு முடியட்டும் என்று செபி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இது ஒரு பிரசங்கம் மாத்திரமல்ல, ஜெபிக்கணும். பிரசங்கம் கேட்டுட்டு கை தட்டிட்டு போகிறதற்கல்ல. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். கரங்களை உயர்த்தி கேளுங்க. என் நிமித்தமாய் என் குடும்பத்தில் கொந்தளிப்பு வேண்டாம் ஆண்டவரே. என் நிமித்தமா என் குடும்பம் உடைய வேண்டாம் ஆண்டவரே. கப்பல் உடைய வேண்டாம் ஐயா. இன்னைக்கு குடும்பம் என்கிற கப்பல்களை உடைத்து போடுகிற யோனாக்கள் அதிகம். வேதம் சொல்லுகிறது, யோனா என்கிற ஒரு மனுஷன் நிமித்தம், கவனியுங்கள், யோனா என்கிற ஒரு மனுஷன் நிமித்தம் கப்பல் உடையும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு கொந்தளிப்பு உண்டாயிற்று. சிலருடைய குடும்பமே உடைந்து போகும் என்று சொல்லுகிற அளவிற்கு, சிலருடைய ஊழியங்களே உடைந்து போகும் என்று சொல்லுகிற அளவிற்கு, சிலருடைய பிசினஸ்கள் உடைந்து போகும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஏதோ ஒரு மனுஷன் நிமித்தம் உண்டான கொந்தளிப்புகளை கர்த்தர் இந்த காலையிலே அடக்கட்டும். கரங்களை உயர்த்தியோ கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இரண்டாவதாக வாசிக்கலாம் 5ஆம் வசனம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1:5. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். இழப்புகள், ஒரு யோனாவின் நிமித்தமாய் இழப்புகள். வாலிப சகோதரா, வாலிப சகோதரி, உன் நிமித்தமாய் உன்னை சார்ந்தவர்கள் எத்தனையோ காரியத்தை இழந்திருக்கிறார்கள். பணத்தை இழந்திருக்கிறார்கள், தன்னம்பிக்கை இழந்திருக்கிறார்கள், மரியாதை இழந்திருக்கிறார்கள். நான் சொல்றது உண்மையா இல்லையாங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது பொய்யா சரியா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை யோனாக்கள் நிமித்தமாய் பெற்றோர்கள் குடும்பத்தில் இழக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை யோனாக்கள் நிமித்தமாய், எத்தனை வாலிப பிள்ளைகள் நிமித்தமாய், எத்தனை பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றார்கள் இழந்து போகிறார்கள். எத்தனை மனைவிமார்கள் நிமித்தம் புருஷர்கள் இழந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் நிமித்தம் கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் இழந்து போனார்கள், இழந்து போனார்கள், இழந்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, உன்னை கொண்டு கப்பல் உடையக்கூடாது, உன்னை கொண்டு கப்பல்கள் கட்டப்படணும். உன்னை கொண்டு இழப்புகள் அல்ல, உன்னை கொண்டு ரெஸ்டோரேஷன் நடக்கணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. சத்தமா கைகளை தட்டி சில நிமிஷம் சொல்லுங்க, என் மூலமா கப்பல் உடைய வேண்டாம், என் மூலமா கப்பல் கட்டப்படட்டும் ஐயா. என் மூலமா இழப்புகள் வேண்டாம், என் மூலமா சிலது திரும்பி வரட்ட ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோனா 1:6 வாசிக்கலாம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். மூன்றாவதாக, தூங்குகிறவன் நிமித்தம் ஆபத்துகள் வரும். 3 காரியங்களை பார்த்தோம். ஒரு மனுஷன் நிமித்தம் கடல் கொந்தளித்து கப்பல் உடையத்தக்கதாய் போராட்டம் வந்தது. ஒரு மனுஷன் நிமித்தம் இழப்புகள் நேரிட்டது. அதே மனுஷன் நிமித்தம், அவனுடைய நித்திரையின் நிமித்தம் இதோ பெரிய ஆபத்து நேரிட்டது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, என் நிமித்தம் என் குடும்பமாகிய கப்பலுக்கு, என் சபையாகிய கப்பலுக்கு, என் பட்டணமாகிய கப்பலுக்கு ஒரு நாளும் கொந்தளிப்பு வர நான் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே, வாயை திறக்கணும். வாலிப பிள்ளைங்க வாயை திறக்கணும். சும்மா வாயை மூடிட்டு இருக்க கூடாது. ப்ளீஸ் வாயை திறங்க. பிரதர்ஸ் உங்க சத்தம் உயரட்டும். கேளுங்க, ஆண்டவரே, என் நிமித்தமா கொந்தளிப்பு வேண்டாம். ஆண்டவரே, என் நிமித்தமா
இழப்புகள் வேண்டாம் ஆண்டவரே. என் நிமித்தமா ஆண்டவரே எந்த ஆபத்துகளும் வர வேண்டாம் ஆண்டவரே. என் நிமித்தமா ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன். ஒரு மனுஷன் நிமித்தமா ஆபத்து வேண்டாம்ப்பா. என் நிமித்தமா எங்க பட்டணத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரணும். என் குடும்பத்தின் மூலம் எனக்கு மூலமா ஒரு ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். வாய்களை திறங்களே. நான் சொல்றது முக்கியமல்ல, நீங்க சொல்லுங்க பிரதர். உன் மூலமா உன் குடும்பத்தில் நடந்த கொந்தளிப்புகள் போதும். உன் மூலமா உன் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகள் போதும். உன் மூலமா இதோ நீ தூங்கி தூங்கி விழுகிறதுனால, நீ நித்திரை அடைந்திருக்கிறதுனால, நீ முழிக்காததுனால, மரித்தோரை விட்டு எழுந்திருக்காததினால் உன் நிமித்தமாய் உண்டான ஆபத்துகள் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தூத்துக்குடி பட்டணமே, இதோ யோனாவே, உன் ஒருவன் நிமித்தம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவன் நிமித்தம் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உன் மூலமாய் அது ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கைகளை தட்டி, எந்த குடும்பத்திற்கு நீ கொந்தளிப்பாய் இருந்தாயோ, எந்த குடும்பத்திற்கு நீ இழப்பாய் இருந்தாயோ, எந்த குடும்பத்திற்கு நீ ஆகாதவனாய் இருந்தாயோ, அதே குடும்பத்திற்கு உன்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கைகளை தட்டி, என் நிமித்தமாய் ஆபத்தல்ல, ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் மூலமாய் ஆபத்து வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க, என் மூலமா ஆபத்து வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க, பயபக்தி உள்ளவனாகிய என் மூலம், ரட்சிக்கப்பட்ட என் மூலம், அபிஷேகம் பண்ணப்பட்ட என் மூலம், ஊழியக்காரனாகிய என் மூலம் ஆபத்துகள் வேண்டாம் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். கரங்களா சச்சு நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏன் ஆபத்து வந்தது? எல்லாரும் கப்பலிலே பிரயாணம் பண்ணினார்கள், எல்லாரும் கப்பலிலே யாத்திரை பண்ணினார்கள். ஏன் ஆபத்து வந்தது? வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோனா 1:10. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போகிறவன் என்று, அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால், தங்களுக்கு அந்த மனுஷர் மிகவும் பயந்து மிகவும் அவனை நோக்கி, ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஒரு புறஜாதி மனுஷன், ஆண்டவரை அறியாத மனுஷனுக்கு தேவ சமூகத்தை குறித்த மதிப்பு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவன் விசுவாசியும் அல்ல. அவன் கேட்கிறான், தேவ சமூகத்தில் இருந்து விலகி ஓடுகிறவன் என்று அவனுக்கு சொல்லப்பட்டதினால் அவர்கள் மிகவும் பயந்து, ஏன் இப்படி செய்தாய்? பாரம்பரியமா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்களே பிள்ளைய ஏன் ஜெபிக்கலன்னு கேட்கறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பைபிள் படிக்கிறது இல்லைன்னு கேட்கறது இல்லை. அது அப்படித்தான் இருக்குன்னு சொல்றோம். ஆனால் ஒரு புறஜாதி மனுஷன் ஆண்டவரை, அவனை யோனாவை பார்த்து கேட்கிறான், ஏன் இப்படி செய்தாய்? அப்ப யார் நிமித்தம் ஆபத்துகள் வெளிப்படும்? தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவன் நிமித்தம் ஆபத்துகள் வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவ சமூகத்தை விட்டு. சொல்லுங்களேன் வாய் திறந்து, தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவன் மூலம் ஆபத்துகள் வரும். தெளிவாக வேதமே சொல்லுகிறது, இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினவன் என்று அறிவித்ததினால் அவர்கள் மிகவும் பயந்து, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் நிமித்தமாய் இதுவரையிலும் ஆபத்துகள் நேரிட்டதற்கு காரணம், எங்கோ ஒரு சூழ்நிலைகளில் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி இருக்கிறோம். எங்கோ ஒரு எல்லைகளில் தேவன் குறித்திருக்கிற திட்டங்களை விட்டு விலகி ஓடி இருக்கிறோம். We are away from the presence of God. We are away from the will of God. We are away from the arena of kingdom of God. தேவனுடைய எல்லைகளை விட்டு விலகி ஓடுகிறவன் நிமித்தம் ஆபத்துகள் மட்டுமே வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற மனுஷன் நிமித்தம் சொல்லுங்க சொல்லுங்க ஆபத்தே வரும், வேற ஒண்ணும் வராது. வாசிக்கலாம் சீக்கிரமாய். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சில காரியங்களை கவனிங்க. ஒரு எழுப்புதல் பிரசங்கம் அல்ல, சபைக்கு உபதேசங்கள் தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நல்ல கவனிங்க. ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு
பலி செலுத்த போகிறார்கள். ஆனால் ஆபேலையும் ஆபேலின் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கிறார், காயினையும் காயினின் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. இது நிமித்தமாய் காயினுக்கு எரிச்சல் உண்டாகிறது, அவனுடைய முகநாடி வேறுபட்டது. சில நேரங்களில் நம்முடைய மத்தியிலே சிலரை மற்றவர்கள் அங்கீகரிக்கும் போது, சிலரை தேவன் அங்கீகரிக்கும் போது நாம் எரிச்சல் அடைகிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல வச்சு சொல்லணும், நீங்க சொன்னாதான் பதில் கிடைக்க. சொல்லுங்களேன், உங்க பக்கத்துல வச்சு ஒருவனை அங்கீகரிக்கும் போது உங்க முகநாடி வேறுபடாண்டா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலருக்கு முகம் அப்படியே மாறிடும். நல்ல கவனிங்க, பான்ஸ் ட்ரீம் ஃப்ளார்லாம் போட்டுட்டு வருவாங்க. சிலரை அங்கீகரிச்சுட்டு உடனே முகம் இப்படி போயிடும். முடிங்க 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 அப்படி சொல்லுவாங்க. நல்ல கவனிக்கணும், மற்றவர்களை தேவன் அங்கீகரிக்கிறதை காயின் பார்த்த போது அவனுடைய முகநாடி வேறுபட்டது. சத்தியம் அங்கல்ல. 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். காயினுக்கு ஆண்டவர் அழகாக ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கவனிச்சு கேளுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். காயினே, நான் ஆபேலை அங்கீகரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத. நான் அவனை அங்கீகரிச்சிட்டு உன்னை அங்கீகரிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ இன்னும் வளரணும், நீ இன்னும் நன்மை செய்யணும். புரிஞ்சவங்க கைகளை தட்டி. இது சத்தியமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க, ஒரு டீச்சர் ஒரு பையனை பார்த்து சொல்றாங்க, உன்னை நான் ஃபெயில் ஆக்குனதுக்கு காரணம் நீ பாஸ் ஆக்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா இன்னும் நீ நல்ல படி, இன்னும் நீ நல்ல மார்க் எடு, உனக்கு நான் நல்ல மார்க் போடுறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரம் ஆபேல மாத்திரமே நாம தியானிக்கிறோம். காயினுக்கு ரகசியமா ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. காயினே, ஆபேல நான் வெறுமனே அங்கீகரிக்க மட்டும்தான் செய்தேன், ஆனா உனக்கு நான் ஒரு கிருபை தர போறேன், நீ அவனை ஆண்டு கொள்ள போகிறாய். இந்த சத்திய வழங்க நமக்கு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். பல நேரங்களில் நாம நினைக்கிறோம், ஆபேல கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார், என்ன அங்கீகரிக்கல. டுடே ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் வித் யூ. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை சொல்லுகிறேன். மற்றவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை அங்கீகரிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இன்னும் வளரணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென். என்னுடைய ரூம்ல இந்த வெளிப்பாடு கிடைத்தவுடன் நான் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினேன். கர்த்தாவே, என்னை நீர் அங்கீகரிக்காததற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நான் வளருவேன், இன்னும் நான் பெருகுவேன், இன்னும் நான் படருவேன். கைகளை தட்டி ரஹமா ஷகதாசே, நீ காயினை போல கர்த்தர் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன ரகசியம் சொல்றாரு? அவனை வெறுமனே அங்கீகரிக்கத்தான் மட்டும் செய்தப்பா, அவனை ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்தேன், ஆனா நீ அவனை ஆண்டு கொள்ளக்கூடிய ரகசியத்தை உனக்கு சொல்லி தரேன். நீ அவனை ஆண்டு கொள்றது மாத்திரமல்ல, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நான் அவனை அங்கீகரிச்சாலும் அவன் உன்னை பற்றி இருப்பான். நல்ல கவனிங்க, சிலர் நினைக்கிறீங்க சமுதாயத்தின் மத்தியில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, குடும்பத்தின் மத்தியில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, என் புருஷனே என்ன அங்கீகரிக்கல பிரதர் சிலர் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அங்கீகரிக்கப்பட்டவனும் ஆளுகைக்கு கீழே வர வேண்டுமானால் இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். வளருகிறவன் மேல் ஆளுகையை கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, வெறுமனே ஆர்டினேஷன் மட்டும் போதுமான்னு கேளுங்க. ஹலோ, அங்கீகாரம் மட்டும் போதுமா? இதை வச்சுட்டு ஆபேல் என்ன அங்கீகரிச்சிட்டாரே. நான் சொல்றேங்க, என்ன ஆண்டவர் அங்கீகரிக்காததுனாலதான் இன்னும் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறேன், இன்னும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். என்ன அங்கீகரிச்சிட்டா நான் அவர் சமூகத்தை தேட மாட்டேனே. ஆண்டவருக்கு தெரியும், காயினே நீ இன்னும் நன்மை செய்ப்பா, நீ இன்னும் வளர், அப்படின்னா இன்னும் உங்ககிட்ட வளர்ச்சி எதிர்பார்க்கிறேன். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நல்ல கவனிங்க, இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு மனசிலாகுது? கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். நல்ல கவனிங்க, வெறுமனே ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார், ஆனால் காயினுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். நீ நன்மை செய்து பாரு, நீ உன் தம்பியை விட நல்ல செய்து பாரு, நீ மற்றவங்களை விட. இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாரோ ஒருத்தங்களை சபையில கனப்படுத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க முகத்தை தூக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு முன்னாடி சிலரை கனப்படுத்துறதுக்கு காரணம் அப்படியாகிலும் நீங்க நல்ல ஜெபிக்க மாட்டீங்களான்னு தான், அப்படியாகிலும் நீங்கள் வளர மாட்டீர்கள் என்றால் தான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆனால்
இப்படிப்பட்ட ஆண்டு கொள்ளக்கூடியவன், தன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய காயின் அதை உணர்ந்து கொள்ளாதவனாய் தன் சகோதரனை வயல்வெளிக்கு அழைத்து சென்று தலையிலே கல்லை போட்டு கொன்று போட்டான். தன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய காயின் இப்பொழுது தன் குடும்பத்திற்கு ஆபத்தாய் மாறுகிறான். தயவு செய்து இங்கே வந்திருக்கிறவர்களோடு திட்டமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்காமல் விட்டு வைத்திருக்கிறதுக்கு காரணம் ஏதோ பல விஷயங்களை நம் பிரசங்கத்தின் வாயிலாய் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த தூது வழியாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வளர வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு ஆபேலை தேவன் அங்கீகரிக்க மட்டும்தான் செய்தார். அதற்கு பிறகு காயினுக்கு ஒரு போஸ்டிங்கும் கொடுக்கப்படவில்லை, காயினுக்கு எந்த உயர்வுகளும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் காயினை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அங்கீகரிக்க மட்டும்தான் செய்யல, மற்றபடி லீடர்ஷிப் எல்லாம் உன் கீழே தான் இருக்கு, புரிஞ்சுக்கோ காயினே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். ஏங்க காணிக்கை அங்கீகரித்த அந்த ஆபேலு கிட்ட சொல்லி இருக்கலாமே, நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்று. இன்னைக்கு பலரும் அந்த ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்மேல் இருக்கிறது என்பதை மறந்து போனவர்களாய், இன்னைக்கு அந்த வெளிப்பாடு புரியாதவர்களாய் சகோதரர்களை கல்லறிகிறோம், உடன்பிறப்புகளை கல்லறிகிறோம். மற்றவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு விடவன் நமக்கு தாங்க முடியல. நீங்க சொல்லுங்க, அங்கீகரிக்கப்பட்டவன் அதுக்கப்புறம் வளர முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அங்கீகரிக்க தாமதமாக ஆக நீங்கள் வளருவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தர்றது வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். பதில் தந்துட்டா என் ஜெபம் நின்றுமே, காரியங்கள் நடந்துட்டா என் காரியங்கள் நின்று போயிருமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இது சத்தியத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ வேதம் சொல்லுகிறது, தன் மேல் ஆண்டு கொள்ளுகிற தன் மூலமாய் தான் தன் குடும்பத்தையே ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை ஆண்டவரே அவனுக்கு வெளிப்படுத்தி சொல்லியும் அவன் தன் குடும்பத்திற்கு ஆபத்தாகவே மாறினான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு, உங்க சபைக்கு என்னைக்கு நீங்க ஆபத்தாயிராதீங்க. சொல்லுங்களேன், ஆபத்தாயிராதீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களேன். இப்ப வாசிக்கலாம் 4:14 ஆதியாகமம் 4:14. இன்று இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் உம்முடைய சமூகத்திற்கு விலகி மறைந்து. சொல்லுங்க, விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவான். எல்லாரும் திரும்ப வாசிங்க, நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் துரத்தப்படுகிறேன் ஆண்டவரே, இனி என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொலை செய்வானே என்று சொல்லுகிறான். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும், காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும், காயினை கண்டுபிடிக்கிற எவனும் கொன்று போடாதபடி கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். நல்ல கவனிங்க, காயின் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு விலகுகிறபடியினால் என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொலை செய்வானே என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமர கடவது, அவனை கண்டுபிடிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், அவன் கொன்று போடாதபடி அவன் மேல் ஒரு அடையாளம் போடப்படுகிறது. இதே தான் யோனாவிலே வாசித்தோம். தேவ சமூகத்தை விட்டு விலகினவன் அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் மூலமாய் கப்பலிலே பிரச்சனை. காயின் தேவ சமூகத்தை விட்டு விலகினபடியினால் காயினுக்கு அல்ல பிரச்சனை, காயினை கொல்லுகிறவனுக்கு பிரச்சனை. வேத வசனம் சொல்லுகிறது, நீ தேவ சமூகத்தை விட்டு விலகினால் உனக்கல்ல ஆபத்து, உன்னை சார்ந்தவர்களுக்கு ஆபத்து. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் இருக்கிறோம், ஜெபிக்க சொன்னா நான் ஜெபிக்கலன்னா நான் தானே நாசமா போறேன். நீ நாசமா போயிட்டா பிரச்சனை இல்லையே, ஒன்னால மத்தவெல்லாம் சாவறான். ஹலோ ராமன் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கலன்னா உங்களுக்கு அல்ல பிரச்சனை, இன்னும் ஒரு தலைமுறைக்கு பிரச்சனை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினது காயின், தேவ சமூகத்தை விட்டு நீங்கி ஓடினவன் காயின்.
ஆனா வேதம் சொல்லுகிறது இப்ப காயினை தொடுகிற எவன் மேலையும் பழி சுமருமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனால மற்றவர்களுடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு, இவனால மற்றவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஒரு சத்தியத்தை சபைக்கு சொல்லுகிறார், நீங்களும் நானும் தேவ சமூகத்தை விட்டு விலகினால் நம்முடைய பட்டணம் கொந்தளிக்கும், நம்முடைய குடும்பங்கள் கொந்தளிக்கும். ஆகவே எனக்காக அல்ல, ஒரு பட்டணத்தினுடைய பாதுகாப்புக்காக நான் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். வாலிபனே, வாலிப சகோதரி, பல நேரம் நீ சொல்றீங்க நான் ஜெபிக்கலனா உங்களுக்கு என்ன, நான் தானே நாசமா போறேன், நான் தானே எப்படியும் போறேன்னு சொல்ற சகோதரி சகோதரா, ஆண்டவர் சொல்றாரு நீ தேவ சமூகத்தை விட்டு விலகிறதுனால உனக்கல்ல பாதிப்பு, உன்னை தொடுகிறவனுக்கு உன்னை சார்ந்தவனுக்கு பாதிப்பு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினபடியினால் அவனுக்கல்ல பிரச்சனை, கப்பலில் இருந்தவர்களுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவ சமூகத்தை விட்டு நான் விலகினா கப்பல் கொந்தளிக்குமானால், கடல் கொந்தளிக்குமானால், ஆண்டவரே நான் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் எனக்கு கிருபை தாரும். நான் தேவ சமூகத்தை விட்டு விலகினால் தூத்துக்குடி கொந்தளிக்குமானால் எத்தனை ஜனம் சொல்ல முடியும் நான் தேவ சமூகத்தை விட்டு விலக முடியாதே? உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பல நேரம் நினைக்கிறோம் தேவ சமூகத்தை விட்டு விலகிறதுனால பர்சனல் இஷ்யூஸ், தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை நினைக்கிறோம். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகின போது கப்பலில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை. உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் ஒருவர் தேவ சமூகத்தை விட்டு விலகினால் மற்றவர்களுடைய வாழ்க்கைகள் கொந்தளிக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில திட்டமாய் சொல்லுகிறார். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நான் தானே தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறேன், நான் தானே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறேன், இதனால மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை, நான் தானே நாசமா போறேன், எனக்கு தானே சாபம் வரும், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று வாலிப பிள்ளைகள் அநேகர் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்காததுனால உன் தகப்பனுக்கு, உன் தாய்க்கு, உன் உடன்பிறப்புகளுக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் மனைவிக்கு கலக்கம் என்பதை மறந்து போகாதிருங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறதுனால இவ்வளவு பாதிப்பு இருக்குமானா நான் தேவ சமூகத்தை விட்டு விலகாதபடி கர்த்தர் எனக்கு கிருபை தரட்டும். ரபா சந்தலபா சியந்தனா, வாயை திறந்து சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ ஜெபிக்காததுனால உனக்கு ஒரு பிரச்சனை வராமல் இருக்கலாம், ஆனா ஓ நிமித்தமா எத்தனை பிரச்சனை வருகிறது, ஓ நிமித்தமா உன் குடும்பத்தில் எவ்வளவு கலக்கம் வருகிறது. காயினே, நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறபடியினால் இதோ உன்னை சார்ந்தவன், உன்னை தொடுகிறவன், உன்னை காரியம் செய்கிறவன் மேலதானே பழிகள் சுமருகிறது. ஆகவே தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவனால் ஆபத்துகள் வரும் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 51:11 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். சங்கீதம் 51 அதனுடைய 11ஆம் வசனம். சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவி என்னிடத்தில் நல்ல கவனிங்க. கொள்ளாமல். தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ஆண்டவரே, உங்க சமூகத்தை விட்டு மாத்திரம் என்னை தள்ளி விட்டுறாதீங்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அப்பொழுது பாதகர்களுக்கு உம்முடைய வசனத்தை நான் சுவிசேஷமாய் பிரசங்கிப்பேன், அப்பொழுது பாதகர்கள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். நல்ல கவனிச்சு கேளுங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவன் நிமித்தம் கண்டிப்பாய் ஆபத்தே வரும், ஆபத்தே வரும். கவனிங்க, ஆபத்தே வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆபத்து மட்டும்தான் வரும். திரும்ப சொல்லுங்க, ஆபத்து மட்டும்தான் வரும். சொல்லுங்களேன், ஆபத்து மட்டும்தான் வரும். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும், அவனோடு தன் சேவகரையும், இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராபாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீதோ எருசலேமில் எருசலேமிலே இருந்து விட்டார். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பிரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பிரிகையின் மேலிருந்து கண்டார். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் யுத்தம் பண்ண வேண்டியவன் அல்லது தேவ ஜனங்களோடு யோவாபோடு ரப்பா பட்டணத்தை முத்திரை போட வேண்டிய ஒரு ராஜா இப்பொழுது
அப்பொழுது தன் சமூகத்தை விட்டு, தேவன் அவனுக்கு குறித்திருக்கிற இடத்தை விட்டு, அவன் வீட்டு மேல் மச்சியிலே உப்பரிகையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது பத்சேபாள் என்கிற ஒரு ஸ்திரீ அவள் குளித்துக் கொண்டிருக்கிறதை இவன் கண்கள் கண்டு, அவளை அவன் கண்களுக்கு பிரியமானவனாய் கண்டபடியினால் அவளை வரவழைத்து அவளோடு கூட விபச்சாரம் பண்ணினான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியவன், தேவ பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நிற்க வேண்டியவன், கர்த்தர் இவனை நியமித்த எல்லைகளை விட்டுவிட்டு இவன் வேற ஏதோ ஒரு எல்லைகளை தேவ சமூகத்தை விட்டு விலகினபடியினால் இவன் நிமித்தமாய் ஒரு பெரும் ஆபத்து ஏற்பட்டது. ஒரு நல்ல குடும்பம் கெட்டு போனது. 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11:17. பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து, பட்டணத்தின் மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடு யுத்தம் பண்ணுகையில், தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தினாகிய உரியாவும் செத்தான். இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதினால் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியவன், உரியாவுக்கு பாதுகாவலனாய் இருக்க வேண்டிய இந்த தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபம் எழுதி விடுகிறான். போர் முனையிலே உரியாவை தனித்து விட்டு அவனை கொலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தாவீதே, தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்கவும் உண்மையான உரியாவை உன் கைகளிலே தேவன் ஒப்பு கொடுத்த பிறகும், இந்த உரியா எவ்வளவு உத்தமன் தெரியுமா? தாவீது அவங்கிட்டயே லெட்டர் எழுதி கொடுக்கறாங்க, உரியாவை கொல்லுங்கன்னு சொல்லி உரியா கையில லெட்டர் எழுதி கொடுக்கிறான். ஆனா உரியா தன் ஆண்டவனுக்கு உண்மையாக இருந்தபடியினால் தன் கொலை பெட்டிஷனை அவன் கூட திறந்து பார்க்காமல் தன்னுடைய கொலை நியமன பட்டத்தை அவன் யோவாபிடத்தில் கொடுக்கிற ஒரு நீதிமான், அவனை பாதுகாக்க வேண்டிய தாவீது இப்பொழுது அவனை கொன்று போடுகிறான். தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவன் மற்ற குடும்பங்களை கெடுத்து போடுவான். நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி சொந்தக்கார வீட்டுக்கு போறேன்னு சொல்லாதீங்க. உன்னால மத்தவன் குடும்பம் நாசம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்தை விட்டு விலகி நின்ற ஒரு மனுஷனால் நல்லா இருந்த குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. நல்லா இருந்த குடும்பம் இல்லாமல் போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது, உத்தமனாகிய உரியா மரித்து போனான், அவள் மனைவியை அவன் தனக்கு எடுத்துக் கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற மனுஷனால் குடும்பத்திலும் ஆபத்துகள் வரும். அடுத்து வாசிக்கலாம் சீக்கிரமாய். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 34:1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். கவனிங்க, தேசத்து பெண்களை பார்க்க. மம்மி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எங்க போறாங்க இவங்க? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு ஜோல்னா பேக்கிங் போட்டுட்டு இப்ப யார் கிளம்புறா? தீனாள் கிளம்புகிறாள். நல்லா கவனிக்கணும். 2வது வசனம் வாசிக்கலாம். அவளை ஏவியனாகிய எமோரின் குமாரன் அத்சே கண்டு அவளை கொண்டு போய் அவளை கெடுத்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 5ஆம் வசனம் வாசிக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம். குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது குமாரனுடைய மந்தையினிடத்திலிருந்து வெளியில இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். தேவ சமூகத்தை விட்டு, தேவன் குறித்திருக்கிற இடத்தை விட்டு விலகி ஓடின தீனாள் இப்பொழுது தன்னை கெடுத்துக் கொள்வது மாத்திரமல்ல, தன் பட்டணத்தில் மான மரியாதையோடு இருக்கிற யாக்கோபை தலக்குனிய பண்ணினாள். பேசாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் பிள்ளைக்கு இப்படி ஒரு மானக்கேடு நடந்து விட்டதே என்று சொல்லி அவன் பேசாமல் இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேருடைய பெற்றோர்கள் பிள்ளைகளின் நிமித்தமாய் பேசக்கூடாமல் இருக்கிறார்கள். 26ஆம் வசனம் வாசிக்கலாம். 26ஆம் வசனம் வாசிக்கலாம். எமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலை கொன்று சீகோமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார். ஒரு ஸ்திரீ தான் இருக்க வேண்டிய இடத்தை மறந்து தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினதினால முதலாவது தன்னை கெடுத்துக் கொண்டாள், 2வது தகப்பனை கேவலப்படுத்தினாள், 3வது தன் சகோதரர்களாகிய சிமியோனையும் லேவியையும் அவள் கொலைகாரர்களாய் மாற்றிவிட்டார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஏவியர்கள் ஒரு மனுஷன் செய்த அக்கிரமத்திற்காக எல்லாரையும் சிமியோனும் லேவியும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாஸ்டர். 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து தேசத்தில் குடியிருக்கிற காணியாரிடத்திலும் பெர்சிரிடத்திலும் என்
வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே, என் வாசனை அப்படின்னா என் மதிப்பை கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். என்னை கலங்க பண்ணினீர்கள். கொஞ்ச ஜனமுள்ளவன், நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி, அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி, நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே, வெட்டி போடுவார்களே, நான் வேற எங்கேயாகிலும் ஊருக்கு ஓடி போறேன்னு சொல்றான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் நிமித்தம், ஒரு தீனாளி நிமித்தம் குடும்பத்தில் கொந்தளிப்பு, ஒரு தீனாளி நிமித்தம் சகோதரர்கள் கொலைகாரனாய் மாறினார். இவ தேசத்தின் பெண்களை பார்க்கிறதுக்கு கேட்டு வாக்கு போனதுனால கூட பிறப்புகள் இப்பொழுது கொலைகாரனா மாறுறா. அப்பா கேவலப்பட்டு சொல்றா, என் வாசனையை கெடுத்து போட்டுட்டீங்கப்பா, நான் இனி வேற எங்கேயாகிலும் பட்டணத்திற்கு போய் பிழைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப சகோதரியே, பெரியவர்களே, உங்கள் நிமித்தம் எந்த கொந்தளிப்பும் வராதபடி, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கொலைகாரர்களாய் மாறாதபடி, உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் வாய் பேசக்கூடாதபடி மாறாதபடி, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் உங்கள் மூலம் ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்களே. முகாந்திரம் இல்லாம ஆண்டவர் ஒரு காரியத்தை பேச மாட்டார். முகாந்திரம் இல்லாம ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் பரியாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. ஒரு தீனாளி நிமித்தம் தகப்பன் கேவலப்பட்டார். சிமியோனும் லேவியும் கொலைகாரனாய் மாற்றப்பட்டு தங்கள் இடத்தை விட்டே இடம் பெயர்ந்து ஓடுகிற அளவிற்கு ஒரு நபர் நிமித்தம் இதோ கொந்தளிப்புகள் ஏற்பட்டது. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு காயின் நிமித்தம் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் கெட்டது போல, ஒரு தாவீது நிமித்தம் ஒரு குடும்பம் சீரழிந்தது போல, ஒரு தீனாளி நிமித்தம் தகப்பன் கேவலப்பட்டது போல என் வாழ்க்கையில நடந்துடக்கூடாதுப்பா. என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும். என் கூட பிறப்புகளுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறணும். என் சபைக்கு நான் கலங்க வள வச்சிடக்கூடாது ஆண்டவரே. எங்க ஆவிக்குரிய தகப்பன்மார்களை வாயடைக்க பண்ணி விடாதபடி, தீனாளாகிய நான் தேசத்து பெண்களோடு சுற்றி திரியாதபடி எருசலேமிலே தங்கி இருக்க கிருபை தாரும் என்று கேளுங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற எந்த மனுஷன் மூலமும் ஆபத்தே வரும், ஆபத்தே வரும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். லிஹாமா ஷேகாட்டா பாசியாந்தனா. ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகாதபடி எனக்கு கிருபை தாரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாம் எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடி, நான் தேசத்தை அழிக்காதபடி துரப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதா ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷன், எல்லாரும் கரங்களை சொல்லுங்க, ஒரு மனுஷனை தேடினேன். சொல்லுங்க, ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு காயின் நிமித்தம் குடும்பத்தில் ஆபத்து, ஒரு தாவீது நிமித்தம் மொத்த காரியமும் கெட்டு போனது. ஒரு தீனாளி நிமித்தம் சகோதரர்கள் கொலைக்காரர்களாய் மாறி, ஒரு தீனாளி நிமித்தம் தகப்பன் கேவலப்பட்டு, ஒரு யோனாவி நிமித்தம் கொந்தளிப்புகள் ஏற்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், இது ஒரு பிரசங்கம் அல்ல. கர்த்தர் 2 கூட்டத்தை தேடி வந்திருக்கிறார். முதலாவது கூட்டம் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷன். இவன் நிமித்தமாய் கொந்தளிப்புகள் அடங்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. எத்தனை பேர் குடும்பத்தில் ஒரு மனுஷனா எழும்ப போகிறீங்க? உங்க சபையில ஒரு மனுஷனா எழும்ப போகிறீங்க? உங்கள் பட்டணத்தில் ஒரு மனுஷனா எழும்ப போகிறீர்கள்? உன் நிமித்தமாய் கொந்தளிப்புகள் அடங்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. ஒரு மனுஷன் நிமித்தமாய் கொந்தளிப்புகள் வருமானால், ஒரு மனுஷன் நிமித்தம் தேவன் அமைதியை கட்டளையிட விரும்புகிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். சீக்கிரமாய் வாசிக்கலாம். தேவ சமூகத்தில் நிற்கிறதுனால என்ன நடக்கும்? எரேமியா 23:18 வாசிக்கலாம். எரேமியா 23:18. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய சமூகமாகிய அவருடைய சமூகத்தில் ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? நல்ல கவனிங்க. யார் ஒருவன் தேவ சமூகத்தில் நின்று கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டறிகிறவன் யார் என்று கேட்கிறார். யார் என்று கேட்கும் போதே யாரும் இல்லை என்று தானே அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அப்படி ஒரு மனுஷன் கேட்கிறவனா இருந்தால் அவன் மூலமா என்ன நடக்கும்? வாசிக்கலாம் 22ஆம் வசனம், 23-22.
அவர்கள் என் ஆலோசனையில் அதாவது என் சமூகத்தில் நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் நல்ல கவனிங்க, அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்களின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள், தேவ சமூகத்தோடு நிற்கிறவர்கள், தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் நிற்கிறவர்கள் மூலமாய் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் தேவ சமூகத்தில் நின்று தேவ ஆலோசனையை கேட்டு அநேகரை பொல்லாத வழிகளை விட்டு திருப்புவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. சும்மா அல்ல, கடமைக்காக அல்ல, ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கும் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கும் அல்ல. தேவ சமூகம், தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய முகாந்திரம் பொல்லாப்பை விட்டு ஜனங்களை திருப்புகிறவர்கள். இவங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம், இவங்க போய் பிரசங்கம் பண்ண வேண்டாம், இவங்க வொர்ஷிப் லீட் பண்ண வேண்டாம். இவர்கள் தேவ சமூகத்தோடு இசைந்திருந்தால் போதும், பொல்லாத வழிகளை விட்டு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் திருப்பப்படுவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க பாப்போம். தேவ சமூகத்தோடு நிலைத்திருக்கிறதுனால என்ன பிரதிபலன் தெரியுமா? ஜனங்களை தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திருப்பி அவர்கள் தீமையில் இருந்து அவர்களை தேவனண்டையிலே திருப்புகிறவர்கள் தான் தேவ சமூகத்தில் நிலை நிற்கக்கூடியவர்கள். முதல் கூட்டத்தை கர்த்தர் சபையில் எழுப்ப விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி, எந்த மனுஷன் நிமித்தம் கொந்தளிப்பு ஏற்பட்டதோ அதே இடத்துல இன்னொரு மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார். இவன் நிமித்தம் பொல்லாத ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு ஆமென் தேவனிடத்திலே திரும்புவார்கள். வாய்களை திறந்து சில நிமிஷம் ஜெபிக்கலாம். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு யோனாவின் நிமித்தம் பெரிய கொந்தளிப்புகளும் பெரிய பிரச்சனைகளும் பெரிய இழப்புகளும் ஏற்படும் போது தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு சகோதரி, தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு சகோதரன், தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன், தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு தாயின் நிமித்தம் அநேகர் பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்தில் திரும்ப முடியுமானால் தேவ சமூகத்தை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மூலமாய் ஆபத்தல்ல ஆசீர்வாதமே வெளிப்படும். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. நூனின் குமாரனாகிய யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அவன் செய்தது வேற ஒன்றுமல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லல, பிசாசு துரத்தல. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதிருந்த அவனை கொண்டு லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தினார். ஒருவேளை இதை கேட்கும் போது ஒருவேளை உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் உண்டாகாமல் இருக்கலாம். பட் திஸ் இஸ் ட்ரூத். ஆமென் சொல்லுங்களேன். இது சத்தியம். தேவ சமூகத்தில் நிலைத்து நின்று தேவ சந்நிதியிலே தேவனுடைய ஆலோசனை கேட்கிற மனுஷன், அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை, அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை ஜனத்தை கேட்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஜனங்களை தேவனிடத்தில் திருப்பும். ஆமென் சொல்லுங்களேன். சும்மா பேசுகிற வார்த்தை, சும்மா பிரசங்கிக்கிற வார்த்தை, சும்மா ஆறுதல் சொல்லுகிற வார்த்தை ஒரு மனுஷனை பாதிக்காது. ஆனால் தேவனுடைய ஆலோசனையில் கூட நின்று ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராய் வருமானால் அது உங்களை தேவனிடத்திலே திருப்பாமல் விடாது. உங்களை கொண்டு கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்ய போகிறார். கைகளை தட்டி இந்த பகல் சிலரை சபையில் அப்படி இருந்து எழுப்புகிறார். தேவ ஆலோசனையிலே கூட நிற்கிற ஒரு கூட்டத்தை ரஹபா சந்தலா அந்த அபிஷேகத்தை சிலர் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீ வெளியே போய் ஊழியம் செய்ய வேண்டியது இல்லை, வெளியே போய் பிரசங்கிக்க வேண்டியதில்லை. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால் போதும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆலோசனையை கேட்டறிகிறவன் ஆண்டவருக்கு தேவை. ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன், உங்க ஆலோசனையை கேட்க ஆண்டவரே, கேளுங்களேன், உங்க ஆலோசனையை கேட்க ஆண்டவரே. 100 வார்த்தை நீங்க பேசுறதும் சரி, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டுட்டு ஒரு வார்த்தை பேசுறதும் சரி. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? தேவ சமூகத்தை விட்டு நான் விலகினதுனாலதான் பட்டணத்துல கொந்தளிப்பு. ஆனால் பாரத்தோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பு தாயே, நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகினதினால் பட்டணம் கொந்தளிக்கிறது, உன் பிள்ளைகள் கொந்தளிக்கிறார்கள், உன் குடும்பத்தில் கொந்தளிப்புகள் நடக்கிறது. தீனால் விலகினால் கொந்தளிப்பு ஏற்பட்டது. திரும்பவும் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார், ஒரு மனுஷனை தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த அப்போஸ்தல ஐக்கிய சபையில் அப்படி ஒரு மனுஷன் எழும்பினார் நலமா இருக்கும் என்று கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். பிரசங்கம் கேட்கிறவனை அல்ல, வெளியரங்கமாய் வேஷம் போடுகிறவன் அல்ல, தேவனுடைய ஆலோசனையை கேட்டறிந்து அவருடைய ஆலோசனையில் நிற்கிறவன் யார்? சும்மா போய் நின்னோட ஆலோசனை வந்துடாது. அவர் ஆலோசனை சொல்ற வரைக்கும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்டவர்கள்
ஜனங்களை பொல்லாத வழிகளை விட்டு திருப்புவார்கள். கரங்களா சச்சு ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவன். சொல்லுங்களேன், தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவன் ஆபத்தை உண்டாக்குவான். சொல்லுங்க, தேவ சமூகத்தோடு இருக்கிறவன் கொந்தளிப்பை அடக்குவான். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இரண்டாவதாக, யார் நிமித்தம் ஆபத்து வரும் என்பதை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமாய் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எல்லாரும் சொல்லுங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாவின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், யோனா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோனா 2:9 வாசிக்கலாம். யோனா 2:9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவார். யோனாவுக்கு பலி செலுத்த தெரியும், கீழ்ப்படிய தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலி செலுத்த தெரியும். சொல்லுங்க, பலி செலுத்த தெரியும், கீழ்ப்படிய தெரியாது. சொல்லுங்க, பலி செலுத்த தெரியும், செவி கொடுக்க தெரியாது. எனக்கு அருமையான தேவஜனமே, சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கி போட்டேன், சர்ச்சுக்கு டிவி வாங்கி கொடுத்தேன், சர்ச்சுக்கு கார் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றதல்ல. பலியை விட செவி கொடுத்தலே உத்தமம். ராமேன் சொல்லுங்களேன். எங்க ஊர்ல சர்ச்சஸ்ல எழுதி போட்டிருக்கோம், சிஸ்டர் சுசீலா குடும்பத்தார். நல்லா கவனிக்கணும், உன் பலி அல்ல முக்கியம், உன் பலியை விட செவி கொடுத்தலே உத்தமம். நல்ல கவனிங்க. ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சபை கட்டி கொடுக்கிறாருன்னு வைங்களேன், ஆஃபரிங் பலி. ஆமென் சொல்லுங்களேன். அந்த மனுஷனை விட 1 மணி நேரம் உட்கார்ந்து செவி கொடுத்து பிரசங்கம் கேட்கறீங்க பாருங்களேன், நீங்க உத்தமர்கள் இந்த பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியங்களை தாங்குறது விஷயம் அல்ல அம்மா, ஐயா, நீங்க குடும்பத்தை தாங்குறது அல்ல விஷயம், மிஷனரிகளை தாங்குறது அல்ல விஷயம், சேர் வாங்கி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன் அல்ல விஷயம், உன் பலியை விட செவி கொடுத்தலையை தேடி வந்திருக்கிற ஒரு ஆண்டவர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. யோனாவுக்கு பலி செலுத்த தெரியும். நிறைய பேர் இருக்கிறோம் பலி செலுத்த. ஆமென் சொல்லுங்களேன். காணிக்க செக்ஷன் வந்தா பயங்கர பெருமையில வருவோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் என்னையும் பாரு, என் காணிக்கையும் பாரு. ஆமென் சொல்லுங்களேன். அதல்ல, ஆண்டவர் காணிக்கையை பார்க்கிறவர் அல்ல, காணிக்கையை பார்க்கிற தேவனானால் ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பகுதியை போட்ட போது அவர்களை விட்டுவிட்டு ஒரு ஏழை தாயை பார்த்ததற்கு காரணம் அவள் செவி கொடுத்தாள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு. தூத்துக்குடி பட்டணத்தில் பலி செலுத்துவதற்கு கோடீஸ்வரர்கள் உண்டு, செவி கொடுக்க ஒருவன் உண்டோ? பலி செலுத்த உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இது யார் எடுக்கிறீங்க? நான் எடுக்கிறேன் பொறுப்பு. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறுப்பு நீங்க எடுக்கலனாலும், பக்கத்துல கைப்பிடிச்ச பொறுப்பு நீங்க எடுக்கலனாலும் யாராவது கொண்டு ஆண்டவர் செய்வார். ஆனா செவி கொடுக்கிறது நீங்க தான் செய்யணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அதையும் விட்டு விடாதிருங்கள். சொல்லுங்களேன், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். அப்புறம் பிரசங்கர் பிரசங்கம் பண்ணிட்டு போனார், அன்னையிலிருந்து நான் கொடுக்கறத நிறுத்திட்டேன்னு சொல்லிடக்கூடாது. பக்கத்துல பார்த்து அதையும் விட்டு விடாதிருங்கள் சொல்லுங்க, இதையும் விட்டு விடாதிருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே, நீ பலி செலுத்தலாம், பலி செலுத்திக் கொண்டே இருக்கலாம், ஆனா எனக்கு பலி செலுத்துறவன் முக்கியம் அல்ல, செவி கொடுக்கிறவன் முக்கியம், செவி கொடுக்கிறவன் முக்கியம். 6 அறிவுள்ள ஒரு யோனாங்க, 6 அறிவுள்ள ஒரு யோனா, 6 அறிவுள்ள மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு செவி கொடுக்காம தர்ஷிஷை நோக்கி ஓடுறான். ஆனா யோனா 2:10 சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் கர்த்தருக்கு செவி கொடுத்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகளே. ஏங்க, இந்த காலை வேளையில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 5 அறிவுள்ள மீனுக்கு பலி செலுத்த தெரியாது, அதுக்கு காணிக்க போட தெரியாது, ஆனா செவி கொடுக்க தெரியும். 6 அறிவுள்ள மனுஷனுக்கு சோப்பு தாள் எது பச்சை தாள் எதுன்னு தெரியும், ஆனா செவி கொடுக்க தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், செவி கொடுக்காமல் நீ மனுஷனா இருப்பதை விட செவி கொடுக்கிற மீனை கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. எத்தனை பேருக்கு புரியுது இந்த சத்தியம்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார், தூத்துக்குடியில பலி செலுத்துறதுக்கு நிறைய பேர் உண்டுங்க, தூத்துக்குடியில தங்க சொத்து எழுதி தர்றதுக்கு ஆட்கள் உண்டு, ஆனா செவி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே.
செவி கொடுக்கிறதற்கு யாரும் இல்லையே. யோனாவே, என் சத்தத்திற்கு உன் செவிகளை விலக்கி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? யோனா 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 என்று கர்த்தர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அவன் அடித்தட்டிலே சுகமாய் தூங்கி கொண்டிருக்கிறார். இந்த சத்தம் உங்களுக்கு நேராக அந்த காலை வேளையில் வருகிறது. உன்னை கர்த்தர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். God is calling you. கர்த்தர் உன்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை உங்களோடு பேச துடித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா நீங்க கேட்க வேண்டிய சத்தத்தை ஐந்தறி உள்ள பிராணி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு சத்தத்தை மீன் கேட்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு மீனோடு கர்த்தரால் பேச முடியுமானால், ஒரு மீனோடு தேவன் பேசுவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமானால், அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களோடும் என்னோடும் அவர் பேசுவதற்கு எவ்வளவு துணித்திருப்பார்? கைகளை தட்டி தேவ சத்தம் கேட்க விரும்புகிற சபையே, இன்றைக்கு உன் காதுகளை கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணட்டும். சிலருடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணுகிற பகல் ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க. சிலர் மேல அக்கினி விழட்டும், சிலர் மேல அக்கினி விழட்டும். ஒரு மீனோடு ஆண்டவருக்கு பேச முடியுமானா என் கூட பேச எவ்வளவு விரும்புவார்? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். சரி, மீனை விட்டுருவோம். அடுத்து ஒருத்தட்ட பேசுறார், முக்கியமான நபர்கிட்ட ஆண்டவர் பேசுறார். 4:7 யோனா 4:7. முக்கியமான ஒரு நபர். மறுநாளில் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். யார்கிட்ட பேசுறாரு சொல்லுங்க, நீங்க சொல்லணும் ப்ளீஸ். இந்த பூச்சி எவ்வளவு பெருசு இருக்குங்க? இன்னொரு லாங்குவேஜ்ல பச்சை புழுன்னு சொல்லப்படுது. கிராஸ் ஓப்பர். சொல்லுங்க, கிராஸ் ஓப்பர். பச்சை புழு எப்படி இருக்குங்க? தலை எங்க இருக்குன்னு தெரியுமா? கால் எங்க இருக்குன்னு தெரியுமா? இவ்வளவு இருக்கும் அந்த பூச்சி. நம்ம கையில கடிச்சுனா கசக்கி போட்டுருவோம், கால் எடுத்து மிதிச்சிருவோம். ஆனா கர்த்தர் அதுகிட்ட பேசுறார், பூச்சே, பச்சை புழுவே, நான் ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி வச்சிருந்தேன், அவன் எனக்கு செவி கொடுக்காம போயிட்டான், அதனால நான் உனக்கு ஒரு வேலை தர்றேன். அது சொல்லுது, எஸ் மை மாஸ்டர். சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆண்டவர் சொல்றாரு, ஆமணக்கு செடியினுடைய எல்லா இலைகளையும் நீ அரிச்சு போடணும்னு சொன்ன உடனே உண்மையாய் காலையிலிருந்து சாயங்காலம் பொழுது விடி மட்டும் அது எல்லா இலைகளையும் அரித்து போட்டு தேவனுக்கு செவி கொடுத்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. தேவன் மீனோடு பேசினார், மீன் செவி கொடுத்தது. தேவன் பச்சை புழுவோடு பேசினார், பச்சை புழு செவி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, பார்வோன் சேனை அழிப்பதற்கு தேவன் யாரை பயன்படுத்தினார் தெரியுமா? வண்டு, தலையில ஊர்ற பேனு, வெட்டுக்கிளி, தவளை. நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் பயன்படுத்துகிற பொருட்களையும் ஜந்துக்களையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ஏன் அவைகளை பயன்படுத்துகிறாரானால், செவி கொடுக்க வேண்டிய மனுஷன் செவி கொடுக்காமல் உணர்வற்று போனபடியினால் தேவையற்ற மிருகங்களையும் அப்பிரோஜனமான ஜந்துக்களையும் தேவன் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி பட்டணத்திலே இந்த சபையோடு கர்த்தர் கேட்கிறார், எத்தனை பேர் தேவனுக்கு செவி கொடுக்க ஆயத்தமோ? கர்த்தருடைய சத்தத்தை இந்த நாளிலிருந்து தெளிவாய் உன் காதுகளில் ரீங்காரத்தை போல உனக்கு கேட்க பண்ணுகிற தேவ வல்லமை வெளிப்படும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிக்கலாம். ஒரு மீனோடு பேச முடியுமானா உங்களோடு கர்த்தர் பேச முடியும். ஒரு பூச்சியோடு பேச முடியுமானா உங்களோடு ஆண்டவரால பேச முடியும். ஒரு வண்டோடு பேச முடியுமானால் உங்களோடு பேச முடியும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுலதான் அநேகருக்கு சந்தேகம், ஆண்டவர் எப்படி பேசுவார் பிரதர்? ஆண்டவர் எப்படி பேசுவார்? How to hear the God's voice? யோனா எப்படி தேவனுக்கு செவி கொடுக்காமல் போனான்? சீக்கிரமாய் வாசிக்கலாம், நல்ல கவனிங்க. ஒரு மீனோடு ஆண்டவருக்கு பேச வேண்டுமானால் மீன் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆடு மேய்க்கிறவங்களை பாருங்க, ஆட்டுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல கூப்பிடுவான், பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு விசில் அடிச்சோன்னா எல்லா ஆடுகளும் வந்துடும். நல்ல கவனிக்கணும். இப்ப மீனுக்கு புரிகிற பாஷையிலே ஆண்டவர் பேசி இருக்கிறார். கழுதைக்கு புரிகிற பாஷையிலே ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு மிருகத்துக்கும் புரிகிற பாஷையிலே. இதே போல் தான் உருவாக்கின மனுஷனுக்கு புரிகிற ஒரு பாஷையை புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்முடைய சரீரத்தில் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது என்ன? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 4:1 கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க, ஒரு முக்கியமான சத்தியம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க, மனசாட்சியில் சூடுண்ட. எல்லாரும் சொல்லுங்க, மனசாட்சியில் சூடுண்ட. திரும்ப சொல்லுங்க, மனசாட்சியில்
சூடுண்ட, திரும்ப சொல்லுங்க, மனசாட்சியில் சூடுண்ட பவுல் தீமோத்தேயுவுக்கு கடைசியாய் நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, உன் வாழ்க்கை குறித்து நீ மிகவும் கவனமாயிரு. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, கடைசி நாட்களில் ஒரு கொடிய காலம் வரப்போகிறது. என்ன காலம் என்னவென்றால், ஜனங்கள் மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறுவார்கள். மனசாட்சி செத்து போய்விடும், மனசாட்சி உலர்ந்து போய்விடும், மனசாட்சி மறுத்து போய்விடும் என்று சியர்டு கான்சைன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. SEARED என்று சொல்லப்படுகிற சியர்டு கான்சைன்ஸ். அப்படியானால் ஒரு வேர் உலர்ந்து காய்ந்து மறுத்து போனதற்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தீமோத்தேயுவுக்கு பவுல் மூலமாய் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, உன் முகத்தை கவனிக்கிறாயோ இல்லையோ, உன் கைகளை கவனிக்கிறாயோ இல்லையோ, உன் கால்களை கவனிக்கிறாயோ இல்லையோ, உன் வஸ்திரங்களை கவனிக்கிறாயோ இல்லையோ, உன் மனசாட்சி மாத்திரம் உயிருள்ளதாக இருக்கும்படி காத்துக்கொள். ஏனென்றால் அதில தான் கர்த்தர் பேசுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல கைகளை தட்டி மகிமை செலுத்துங்க பார்ப்போம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு தெரியாது ஆண்டவர் இங்க பேசுவாரா, இங்க பேசுவாரா, இங்க பேசுவாரா, எங்க பேசுவாரான்னு தெரியல. ஆண்டவர் எங்க பேசுவார் தெரியுமா? மனசாட்சியில பேசுவார். சொல்லுங்களேன். அதான் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் கர்த்தர் அதிலும் பெரியவராய் இருந்து உங்களை நியாயம் தீர்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நல்ல கவனிங்க, யோனாவால் செவி கொடுக்க முடியாமல் போனதற்கு காரணம், கொஞ்சம் அமைதியா சொன்னதா இது புரியும். நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? யோனாவுடைய மனசாட்சி செத்து போயிருந்தது. யோனாவுடைய மனசாட்சி உயிரற்று போயிருந்தது. அதனால் தான் தேவனுடைய சத்தத்தை அவனால் கேட்க முடியவில்லை. திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் தேவனுக்கு செவி கொடுக்காமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம், எங்கோ ஒரு எல்லைகளில் நம்முடைய மனசாட்சி செத்து போயிருக்கிறது, நம்முடைய மனசாட்சி உயிரற்று போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லுகிறேன். எனக்கு விவரம் தெரிந்து 2ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் பொய் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. முதல் பொய் எங்களுடைய மேக்ஸ் டீச்சர் இடத்துல நான் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நல்ல கவனிங்க, ஹோம்வொர்க் செய்யல, ஆனா ஹோம்வொர்க் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எங்க மேக்ஸ் டீச்சர்ட்ட நான் பொய் சொல்லும் போது என் கைகள் கால்கள் சரீரம் முழுவதும் அசைந்ததை இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்த முடிகிறது. நல்ல கவனிங்க, வீடு வந்து சேருகிற வரையிலும் என் நடுக்கம் என்னை விட்டு போகவில்லை. அதனால் கவனிங்க, நாளாக 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 பொய் சொல்ல ஆரம்பித்து, பாவம் செய்ய ஆரம்பித்து, தேவனை விட்டு தூரம் போக தூரம் போக இந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாய் அடங்க ஆரம்பித்தது. பிற்பாடு எந்த உணர்வுமே இல்லை. துணிகரமாய் பாவம் செய்திருக்கிறேன். கௌரவ கொள்ளை என்று சொல்லப்படுகிற எக்ஸாம் ஃபீஸ் என்று சொல்லி வீட்டிலே திருட தொடங்கினேன். என் மனசாட்சி என்னை உணர்த்தவில்லை. எவ்வளவோ பாவம் செய்தேன், என் மனசாட்சி என்னை உணர்த்தவில்லை. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். 2ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் ஒரு சின்ன பொய் சொன்ன போது என் மனசாட்சி அடித்துக் கொண்டது. இப்பொழுது என் மனசாட்சி அடிக்காமல் இருக்கிறதற்கு என்ன காரணம் என்று நான் தியானித்த போது எனக்கு பதில் கிடைத்தது. என் மனசாட்சி செத்திருக்கிறது, என் மனசாட்சி செத்திருக்கிறது. ஆகவே தேவனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை. தேவன் என்னை உணர்த்துவதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கோ ஒரு எல்லைகளில் உங்கள் மனசாட்சி செத்திருக்கிறபடியினால் தான் கீழ் சொன்ன வார்த்தையின்படி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்திற்கும் நாம் சில நேரம் செவி கொடுத்து விடுகிறோம். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு செவி கொடுக்க முடியாதபடி என்னுடைய மனசாட்சி செத்து போயிருக்கிறது. ஒரு நிமிஷம் வாய்களை திறங்களே, வாய்களை திறங்களே. அநேகருடைய மனசாட்சி உயிரற்று கிடக்கிறது. தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி கை தட்டுறீங்க, ஆராதிக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆனா தேவ சத்தம் கேட்க முடியல. அநேகர் வெளியில நடிக்கிறோம், மற்றவங்களுக்கு முன்னாடி மேட்ச் பண்ணி வாழுகிறோம். ஆனா வாலிப சகோதரி, தேவ சத்தம் உன்னால கேட்க முடியலையே. வாலிப சகோதரா, உன்னால தேவ சத்தம் கேட்க முடியலையே. அன்பு தகப்பனே, அன்பு தாயே, உன்னால் தேவ சத்தம் கேட்க முடியவில்லையே. வேதம் சொல்லுகிறது, தேவ சத்தம் கேட்க முடியாமல் போகிறதற்கு காரணம், எங்கோ உன் மனசாட்சி உயிரற்று கிடக்கிறது. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து கேளுங்க. என் மனசாட்சியை மறுபடியும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்குள் வைப்பீராக என்று கேளுங்க. வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். தேவன் உணர்த்துகிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை நாட்கள் உங்களை தீர்க்கதரிசிகள் வழி நடத்துவார்கள்? எத்தனை நாட்கள் தீர்க்கதரிசிகள்கிட்ட தலை கொடுத்துட்டு இருப்பீங்க? கர்த்தரே உங்களை உணர்த்தி நடத்த விரும்புகிறார்.
கர்த்தரே உங்களை உணர்த்தி நடத்த விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவ சத்தம் கேட்க முடியல. காரணம், உங்க மனசாட்சி செத்து கிடக்கிறது. முன்னாடி பைபிள் படிக்கும் போது, வசனம் படிக்கும் போதே சிலர் அழுதிங்க. இன்னைக்கு வசனம் படிக்கும் போது கண்ணுல கண்ணீர் இல்ல. ஆராதிக்கும் போது சிலருக்கு கண்ணுல தார தாரையா கண்ணீர் ஓடின நாட்கள் உண்டு. இன்னைக்கு அழ முடியல, உங்களால ஜெபத்துல கண்ணீர் வரல. காரணம் என்ன தெரியுமா? மூத்த விசுவாசி ஆயிட்டோம் இல்ல, செத்த விசுவாசி ஆயிட்டோம். ஹலோ, தயவு செய்து ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தையை அதை எடுக்காம ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னு நம்புங்க. கர்த்தர் இன்னைக்கு உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்துங்க. ஏதோ ஒரு பிரசங்கிக்கிறதுக்கு வரலங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க, என்ன உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் உமது அடியே, உமது சாட்சிகளை கை கொள்ளும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். கேளுங்களே, வாய் திறந்து. இன்னைக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் வந்துருச்சுன்னா உன்னால சும்மா இருக்க முடியாது. வாலிப சகோதரி, உன்னால சும்மா இருக்க முடியாது சகோதரா. ஜெபிக்கும் போது உன் கண்ணுல கண்ணீர் வரல. காரணம் என்ன? You lost your sensitivity. பிரசங்கம் கேட்கும் போது குற்ற மனசாட்சியே வரல. எங்கோ என் மனசாட்சி செத்து போச்சு. டிவியில பிரசங்கம் கேட்கும் போது முழங்கால் படிக்கிட்டு அழுத சில இன்னைக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாலும் அழுக வர மாட்டேங்குது. காரணம் என்ன? மனசாட்சி செத்து போச்சு. அதிக ஆகாரம் அநேகருடைய மனசாட்சியை கொன்று போட்டு இருக்கிறது. கேளுங்க, ஆண்டவரே என் மனசாட்சியை உயிர்ப்பிக்கப்பா. தயவு செய்து சொல்றேன், இது ஆபத்து, இது ஆபத்து, இது ஆபத்து. எத்தனை ஊழியக்காரர்கள் சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணினாலும் உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் வருகிற வரையிலும் மாற்றம் நடக்காது. ஆகவே கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார், இந்த நாளிலே என் ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பேன். கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்த அபிஷேகம் சிலரை வல்லமையாய் தொடுவதாக. கைகளை தட்டுங்க. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. என்னை உணர்த்தும் என்று கேளுங்க. எத்தனை பேர் இது உண்மை நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இது உண்மை நினைக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். சத்தபோர ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உணர்த்துகிற மனுஷன் பாக்கியவான். தேவன் யாரை உணர்த்துகிறாரோ அவன் பாக்கியவான். குடும்பத்தை விட்டு வெளி உலகம் தெரியாத ஒரு யாக்கோபு, அம்மா அப்பாவையும் கிச்சனை விட்டு வெளி உலகம் தெரியாத யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தகப்பனும் தாயினால் துரத்து விடப்படுகிறார். வனாந்திரத்திற்கு ஓடி போகிறார். முன்பின் அறியாத ஒரு தேசம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஊழையிடுதல் உள்ள அவாந்திர வெளியிலே நான் அவனை கண்டுபிடித்தேன், நான் அவனை கண்டுபிடித்தேன், அவனை உணர்த்தினேன், அவனை நானே நடத்தினேன். இதோ அந்நிய தேவர்கள் அவனோடு கூட இருந்ததில்லை, நானே அவனை நடத்தினேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. தேவன் உணர்த்துகிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். One who led by the Spirit of God, they all are the sons of God. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. எவன் ஒருவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களை யார் நடத்துறா பிரதர்? உங்களை யார் நடத்துறா சிஸ்டர்? தேவ ஆவியானவர் நடத்தணும். தேவ ஆவியானவர் நடத்தணும். எல்லாத்துக்கும் ரெண்டு விரல தொட்டு ஆலோசனை கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் ஊரிமுகளும் தும்மிமுகளும் போட முடியாது. எல்லாத்துக்கும் ஏபோத்தை கொண்டு வர முடியாது. உங்களை உணர்த்துகிற ஒரு கர்த்தர் இந்த காலை வேளையில உலாவி வருகிறார். உங்களை உணர்த்துகிற கர்த்தர், உங்களுக்குள் உணர்வை அனுப்புகிற கர்த்தர், உங்களுக்குள் தம்முடைய உணர்வை அனுப்புகிற கர்த்தர். ஒரு சிறு பிள்ளை முதல் கொண்டு அந்த உணர்வை அனுபவிக்க கூடாதபடி எங்கள் சபை போய்விடக் கூடாது. ஒரு சிறு பிள்ளையிலிருந்து கடைசி வரையிலும் இருக்கிற ஓ சிமியோன் முதல் கொண்டு தேவ சத்தத்தை கேட்கணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உணர்த்துகிற மனுஷன் பாக்கியவான். உங்களை ஜெபிக்கும்படி உணர்த்துவார், உங்களை ஊழியம் செய்யும்படி உணர்த்துவார். சீக்கிரமாய் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், வாசிக்கலாம். ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே தங்கி உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எலியாக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாரிபாத் ஊர் விதவைக்கு வீட்டுக்கு போ,
ஏற்கனவே நான் அவளுக்கிட்ட பேசிட்டேன் உன்னை போஷிக்கும்படி. ஆமீன் சொல்லுங்களேன். அப்படித்தானே சொல்லுது அர்த்தம்? கரங்களை உயர்த்தி ஆமா சொல்லுங்களேன். சாரிபாத் ஊருக்கு நீ போ, அங்க உனக்காக ஒரு ஸ்திரியை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்ல கவனிங்க. நாகர்கோவில்ல இருந்து நேற்று கிளம்பி வந்தேன். கிளம்பி வரும்போது நான் ஃபோன் பண்ணிட்டேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க வாங்க எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். இங்க வந்துட்டு கவனிங்க, எலியாவும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு சாரிபாத் ஊருக்கு போறார். ஆண்டவர் தான் ஸ்திரீட்ட பேசிட்டாரு அப்படின்னு 12ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன் மானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கவனிங்க, ஆண்டவர் பேசிட்டேன்னு சொல்றாரு. இந்த அம்மாக்கு அந்த ரீசனே தெரியல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு நான் சாரிபாத் விதவை கிட்ட என்ன செய்யிட்டேன். சத்தமா சொல்லுங்க ப்ளீஸ், முடிக்கணும் சொல்லுங்களேன். பேசிட்டேன்னு சொல்றாரு. இந்த ஐயா அந்த ஆண்டவர் தான் பேசிட்டாருன்னு சொல்லி இந்த அம்மாட்ட வந்து பேசினா இந்த அம்மாக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொல்லுது. நாங்களே சாக போறோம், நாங்களே ஒரு அப்பத்தையும் இந்த எண்ணெய் விட்டுட்டு சாக போறோம், என்கிட்ட வந்து கேட்கறேன்னு கேட்கறாங்க. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் பேசிட்டாரு, ஆனா அந்த அம்மாக்கு விளங்கல. ஆண்டவர் பேசிட்டாரு, இந்த அம்மாக்கு விளங்கல. சிலர் கேட்குறீங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசல பிரதர், ஆண்டவர் என்கிட்ட பேசல பிரதர். நான் தீர்க்க தரிசனம் அந்த வசனத்தை வைத்து சொல்லுகிறேன். கர்த்தர் இன்றளவும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதை கேட்கக்கூடிய உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க கேட்க தொடங்குவீங்க. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் அவங்கள்ட்ட தான் பேசுவார், என்கிட்ட பேச மாட்டார், இவங்கள்ட்ட தான் பேசுவார், என்கிட்ட பேச மாட்டார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சாரிபாத் விதவையோடு கர்த்தர் ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டார். ஆனா அந்த லேடிக்கு அது புரியல, விளங்கல. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், God is still speaking. கர்த்தர் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் ஆக்கியோன் நிருபம் எழுதும்போது முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், முன்பு பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பங்கு திருவிழம் பற்றின தேவர் இப்பொழுது தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் திருவிழம் பற்றி கொண்டிருக்கிறார். கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. இன்றைக்கு அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, இன்றைக்கு அந்த உணர்வு நமக்குள் வரும்போது நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இவ்வளவு நாள் பேசியும் கேட்காத சத்தத்தை இனி கேட்பீங்க. கரங்களை சச்சு ஆமென் சொல்லுங்களேன். இது எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை சச்சு ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், செவி கொடுக்காதவனால் ஆபத்து வரும். எல்லாரும் சொல்லுங்க, செவி கொடுக்காதவனால். நல்ல சொல்லுங்க, செவி கொடுக்காதவனால் ஆபத்து வரும். டிஎல் மூடி என்று சொல்லப்படுகிற உலக பிரசித்தி பெற்ற தேவ மனுஷன், இவர் ஒரு கூட்டத்தை ஹோல்டு செய்தால் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ஜனங்கள் வரைக்கும் கூட்டம் கூடுவார்கள். ஒரு கூட்டத்திலே 50,000 1 லட்சம் ஜனங்கள் வரையிலும் ரட்சிக்கப்படுவார்கள். நமக்கு தெரிந்த விஷயமாய் கூட இருக்கலாம். ஆனாலும் கவனியுங்கள், ஒரு தடவை கூட்டத்தை முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்கு கோட்டு சூட்டோடு வந்த டிஎல் மூடி மிகவும் சோர்ந்து போய்விட்டார். சோர்ந்து போன டிஎல் மூடி அவர் தன்னுடைய படுக்கையிலே துணியை கூட மாற்றாமல் படுத்து விட்டார். படுத்த டிஎல் மோடியை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த தொடங்கினார். டிஎல் மோடி, எழும்பு, உன் பக்கத்து அறையிலே ஒரு வாலிபன் இருக்கிறார், அவனுக்கு போய் என் சுவிசேஷத்தை சொல்லு என்று ஆண்டவர் உணர்த்தினார். டிஎல் மோடி சொன்னார், ஆண்டவரே, பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், அநேக ஜனங்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன் ஆண்டவரே, 50,000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரொம்ப டயர்டா இருக்கிற ஆண்டவரே, நாளைக்கு காலையில எழும்புன உடனே அவனுக்கு சுவிசேஷம் சொல்றேன்னு சொன்னாரா. மறுபடியும் ஆவியானவர் உணர்த்தினார். ஆனால் டிஎல் மோடி அதை நிராகரித்து விட்டு மறுபடியும் புரண்டு படுத்தாரா, மறுபடியும் உணர்த்தினார். ஆண்டவர் அது பிறகு உணர்த்துவதை நிறுத்திவிட்டார். டிஎல் மூடி அசந்து தூங்கிவிட்டார். ஒரு 4 மணி வேளையிலே, அதிகாலை வேளையிலே பக்கத்து ரூம் கதவை சுத்தியலினால் டம் டம் என்று அடிக்கிற ஒரு சத்தத்தை கேட்டு டிஎல் மோடி தன் தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து என்ன நடக்கிறது என்று பக்கத்து அறையிலே பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டிருந்ததா. உள்ளே போய் பார்த்தபோது அங்கே ஒரு ரூம் பாய் ஹோட்டலிலே ஃபேனிலே தூக்கு போட்டு செத்து தொங்கிக் கொண்டிருந்தானா. இதை பார்த்த டிஎல் மோடி தன் வஸ்திரத்தை கிழித்து சொன்னாரா, இந்த வாலிபனுடைய மரணத்திற்கு நான் தான் காரணம், நான் தான் காரணம் என்று சொல்லி நெஞ்சில் அடித்து அழத் தொடங்கினாரா. போலீஸ்காரன் சொன்னாரா, இதோ என்னையா உங்களுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், நீங்க ஏன் இவன் செத்தான் அழுகிறீங்கன்னு கேட்டபோது டிஎல் மோடி கேட்டாரா, இவன் எப்பொழுது மரித்தான் என்று கேட்டபோது அவன் சொன்னாங்களா, கரெக்டாக 2 மணிக்கு மரித்தான் என்று சொன்ன போது டிஎல் மோடி கண்ணீர் வடித்து அழுதாரா.
ஆண்டவர் டிஎல் மோடியை உணர்த்தின நேரம் 1 மணி. அப்பொழுது டிஎல் மோடி அழுது புலம்பி ஜெபித்தாரா? நல்ல கவனிக்கணும். அதற்கு பிறகு டிஎல் மோடியினுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய க்ரூசைட்ஸ்ல லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் ஜெபித்த ஆமென் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் சொன்னாராம், டிஎல் மோடி, நான் உனக்கு உணர்த்தின மனுஷனை நீ ரட்சியாமல் போனபடியினால் பரலோகத்தில் இன்றைக்கு அந்த காயங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி டிஎல் மோடியோடு ஆண்டவர் பேசின போது டிஎல் மோடி அதற்கு பிறகு எத்தனை பெரிய ஊழியத்தில் பிரசங்கித்தாலும் அவர்கள் கண்களிலே கண்ணீர் வருமா? தேவன் உணர்த்தினதை செவி கொடுக்காமல் போய்விட்டேனே, தேவன் உணர்த்தினதை செவி கொடுக்காமல் போய்விட்டேனே என்று சொல்லி அழுதாரா? மரிக்கிற வரையிலும் டிஎல் மோடிக்கு அந்த காரியத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ உணர்வை பெறாத தேவ ஜனமே, உங்களை உணர்த்தி இருந்தால் எத்தனையோ பேர் மரித்திருக்க மாட்டார்கள். உன் உணர்வை நீ தெளிவாய் பெற்றிருந்தால் எத்தனையோ தற்கொலைகள் தப்புவிக்கப்பட்டிருக்கும். உன் காலேஜில் எத்தனையோ பேர் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பார்கள். உன் வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ பேருக்கு உன்னை ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றி இருக்க முடியும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த டிஎல் மோடி செய்தது போல நாங்களும் செய்து விடாதபடி எங்களை உணர்த்தும் ஆண்டவரே கேளுங்க. எங்களை உணர்த்தும் ஆண்டவரே கேளுங்க. கண்களை மூடுங்களே, எங்களை உணர்த்தும் ஆண்டவரே கேளுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, செவி கொடுக்காத ஒரு டிஎல் மோடி நிமித்தம் ஆபத்து ஏற்பட்டது. ஆபத்து ஏற்பட்டது. இன்னைக்கு செவி கொடுக்கிறவனை தேவன் உபயோகப்படுத்த விரும்புகிறார். தேசத்தை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய செவி கொடுக்கிறவர்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அநேகரோடு தங்கள் ரகசியங்களை பேச விரும்புகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருந்த இடங்களில் அப்படி எழும்பி நிற்கலாம். இருந்த இடங்களில் அப்படி எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் கண்களை மூடி அமைதியா நிற்கலாம். கண்களை மூடலாம். வேதம் சொல்லுகிறது, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது? சொல்லுங்க எல்லாரும் கண்களை மூடி. ஏன் நிமித்தம் தான் ஆண்டவரே? ஏன் நிமித்தம் தான் ஆண்டவரே? ஒரு மனுஷன் நிமித்தம் கடலிலே கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஒரு மனுஷன் நிமித்தம் இழப்புகள் ஏற்பட்டது. ஒரு மனுஷன் நிமித்தம் கப்பல் உடைந்து போகிற அளவிற்கு பிரச்சனை வந்தது. ஒரு நிமிஷம் அமைதியா கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். ஏதோ வந்தோம் கை தட்டணும் அப்படி இல்லை. ஒரு சேஞ்சஸ் வரணும், ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, நான் என் குடும்பத்துக்கு ஆபத்தாய் அல்ல. சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு ஆபத்தாய் அல்ல. நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. யார் மூலமாலாம் கொந்தளிப்பு வந்ததோ, யார் மூலமாலாம் கொந்தளிப்பு வந்ததோ அவர்கள் மூலமாகவே சமாதானத்தை கட்டளையிட போகிறார். அவர்களை கொண்டே தேசத்தில் சமாதானம் கட்டளையிட போகிறார். அவர்களை கொண்டே தேவன் கிரியை செய்யவும் போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. உங்க சத்தம் உயரணும், உங்க சத்தம் உயரணும் ப்ளீஸ். ஷமானாதி அந்தலா, தேவ சமூகத்தை விட்டு விலகி போன ஒரு யோனாவின் நிமித்தம் கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஆண்டவர் சில நேரம் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கிறதற்கு காரணம் உங்களை வளர்த்த விரும்புகிறார். உன் நிமித்தமா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். உன் நிமித்தமாய் ஆபத்துகள் அல்ல, உன் நிமித்தமாய் ஆசீர்வாதங்கள் வெளிப்படணும். கண்களை மூடி கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார் சொல்றவங்க நல்ல வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்க தொடங்கலாம். தேவ சமூகத்தை விட்டு விலகி போன தாவீது ஒரு குடும்பத்தை கெடுத்து போட்டான். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடின ஒரு தீனாள் தன் சகோதரர்களை கொலைக்காரனாகவும் தன் தகப்பனை கேவலப்படுத்தினவளாக மாறினாள். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் முதல் கூட்டத்தை தேடி வந்திருக்கிறார். முதல் கூட்டத்தை தேடி வந்திருக்கிறார். தேவ சமூகத்தோடு நிற்கிற ஒரு மனுஷன் அவன் அநேக ஜனத்தை பொல்லாப்பை விட்டு திருப்புவான். ஒப்பு கொடுத்தல மாத்திரம் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுத்தல மாத்திரம் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுத்தல மாத்திரம் எதிர்பார்க்கிறார். ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை
காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை இரண்டாம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் நான்காம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் இரண்டாவது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.